நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்த சிபிஐ, வசமாக சிக்கும் விஜய், குற்றப்பத்திரிகையில் விஜயின் பெயர் சேர்க்கப்படுகிறதா, கைதாகிறாரா விஜய்? இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். விரிவா பார்க்கலாம் வாங்க. கரூர்ல நடந்த ஒரு துயர சம்பவம் காரணமாக சிபிஐ ஏற்கனவே விஜய்க்கு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. கடந்த ஜனவரி 12 நீங்கள் டெல்லியில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி அவங்க சம்மன் அனுப்பியிருந்தாங்க. அவரும் போய் ஆஜரானார். அதற்கப்புறம் எனக்கு பொங்கல் கொண்டாடணும், அதனால பொங்கல் முடிச்சுட்டு எனக்கு 2வது சம்மன் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் தரப்புல ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. ஏன்னா ஜனவரி 13 அவங்க திரும்ப சம்மன் அனுப்புறதா தான் யோசிச்சிருந்தாங்க. திரும்பவும் அவரை வர சொல்லி விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் பொங்கல் பண்டிகை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பர்மிஷன் கேட்டிருக்கிறாரு. அதனால நீங்கள் பொங்கல் பண்டிகை முடிச்சுட்டே வாங்க, 19 அவரை ஆஜராக சொல்லியிருக்கிறாங்க. பொங்கல் பண்டிகையெல்லாம் அவர் கொண்டாடின மாதிரியெல்லாம் தெரியல. ஏன்னா எப்பவும் பார்ப்போம், ஆயுத பூஜை கூட அந்த கரூரில் அப்போ யூஸ் பண்ண அந்த வாகனத்தெல்லாம் கூட க்ளீன் பண்ணி பூஜையெல்லாம் போட்டாங்க. அப்படி இருந்தும் கூட பொங்கலுக்கு எதுவும் கொண்டாட்டங்கள்லாம் நடந்துதா அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே டிவிகேவோட அஃபிஷியல் பேஜ்லையும் பார்க்க முடியல, விஜயோட ட்விட்டர் பக்கத்துலேயோ சமூக வலைதளத்துலேயோ எதுலேயுமே பார்க்க முடியல. 19 அவர் போயிருக்கிறாரு. இவர் இந்த 5 நாளில் அவர் ஈடுபட்ட அரசியல் செயல்பாடு அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். அதுவும் ட்விட்டரில் புகைப்படம் கூட போடலை. எப்பவும் பெரியார் பிறந்தநாளா, பெரியார் நினைவு நாளா ஒரு ஃபோட்டோஷாப் இமேஜ் இருக்கும். விஜய் அவங்களுடைய ஃபோட்டோ ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும். விஜய் நிற்கிற மாதிரி, தலைவர்களோட ஃபோட்டோ மட்டும் மாறுற மாதிரி. அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளா, அண்ணா அவர்களுடைய புகைப்படம் இருக்கும். பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளா, பெரியார் அவர்களுடைய புகைப்படம் இருக்கும். இப்படி நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்டில் ஃபோட்டோ போட்டார். ஆனால் எம்ஜிஆருக்கு அது கூட பண்ணலை. கடைசியாக சொல்லணும்னா 32 நாட்கள் ஆயிடுச்சு அவர் அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டு. வெளிப்படையாக சொல்லணும்னா அவர் அரசியலுக்கு தகுதியற்றவர்னு எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுக்கு, குறிப்பாக திமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு அவரும் வலு சேர்க்கிற விதமாக தான் அவருடைய அரசியல் செயல்பாடுகள் இருந்துட்டு வருது இந்த நொடி வரைக்கும். அவர் டெல்லிக்கு போயிருக்கிறாரு. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ஜனவரி 12 150க்கு மேற்பட்ட கேள்விகள் அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. குறிப்பாக ஏன் தாமதமாக போனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எத்தனை மணிக்கு போனீங்க, இதை திட்டமிட்டு நீங்கள் தாமதமாக வந்தீங்களா, போலீஸ் உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுத்தாங்களா, அதெல்லாம் ஓவர் ரூல் பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது வண்டியை இயக்குனீங்களா, இந்த மாதிரி நிறையா கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதற்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்கிறாருன்னா, சாலைகளில் நிறையா வளைவுகள் இருந்தது, அதனால தான் நான் லேட்டாக வந்தேன், நைட்டு 7:30 மணி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது 4 நாளாக உட்காந்து இதுதான் ஒட்டினியா அப்படின்னு பறவை மூலியமாக ஒரு இதில் கேட்பாங்கல்ல, நைட்டு பூரா உட்காந்து இதுதான் ஒட்டினியான்னு விவேக்கை பார்த்து, அந்த மாதிரி 3 மாதங்களாக உட்காந்து இந்த பிட்டை தான் அவர் ரெடி பண்ணியிருக்கிறாரு. சாலைகளில் நிறைய வளைவுகள் இருந்தது, அதனால தாமதம் ஆயிடுச்சுன்னு. சாலைகளில் வளைவு இருந்தது அதனால லேட் ஆயிடுச்சுங்கிறதெல்லாம் நீங்கள் கரூரில் தான் சொல்ல முடியுமே தவிர, காலையிலேயே லேட்டாக கிளம்புனீங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் 8:45 to 9 மணிக்கு நாமக்கலுக்கு வருவேன்னு சொல்லிட்டு, இங்கே சென்னையிலேருந்து 9 மணிக்கு தான் ஏன் கிளம்புனீங்கிற கேள்வியை நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். தூங்கிட்டேன்னு சொல்லுங்கள், இல்லை நைட்டு நான் படம் பார்த்தேன்னு சொல்லுங்கள், இப்படி இப்போ ஏதாவது ஒரு பதிலை சொல்லணும்ல, நைட்டு ஃபோன் யூஸ் பண்ணேன்னு சொல்லுங்கள், இப்படி ஏதாவது ஒரு பதிலை சொல்லணும்ல. எதுவுமே சொல்லாமல் அதுக்கிட்டேருந்து தப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி சிபிஐ அந்த கேள்வியை கேட்டிருக்கு, இந்த ஒரு உப்பு சப்பு இல்லாத பதிலை சொல்லியிருக்கிறாரு. சாலை குண்டும் குழியுமா இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் பார்ப்போம். ஏன் நலத்திட்டங்களே எங்கள் ஏரியாவுக்கு வரலன்னு அரசியல்வாதிகிட்ட போய் முறையிட்டோம்னா, உங்கள் ஏரியாவில் சாலை குண்டும் குழியுமா இருந்தது, அதனால் எங்களால் வர முடியலன்னு ஒரு உப்பு சப்பு இல்லாத காரணத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. அது மக்கள் ரொம்ப நகைப்புக்குரியதாக பார்ப்பாங்க. ரோடு போட வேண்டிய இவரே இப்படி சொல்கிறாரே அப்படின்னு. அந்த மாதிரி தான் இருக்குது விஜயோட ஸ்டேட்மெண்ட். சாலை வளைவுகள் நிறையா இருக்குன்னா, நீங்கள் தானே கரூரை திடீர்னு தேர்ந்தெடுத்தீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கரூர் உங்களுடைய பிளானில் டிசம்பரில் தானே இருந்தது. நீங்கள் ஏன் திமுக ஒரு முப்பெரும் விழா நடத்தணும்னு உடனே நாங்கள் அங்கே போனோம், உடனே நம்மளும் ஒரு மாதம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கரூரில் அவசரமாக ஒரு பொதுக்கூட்டத்தை நீங்கள் டிசைட் பண்ணீங்க? குறிப்பாக விஜய் அவர்கள் 12 மணிக்கே வருவாருன்னு அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் சொல்லியிருந்தார். 12 மணிக்கு எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் வருவார் அப்படின்னு. ஆனால் விஜய் அவர்கள் வந்தது நைட்டு 7:30 மணிக்கு. அவர் நாமக்கலுக்கு வந்ததே ரொம்ப லேட்டு, மதியம் போல தான் நாமக்கலுக்கே வந்தார். இப்போ மதியம் வருவேன்னு சொன்ன கரூருக்கு நைட்டு தான் வந்தார். அங்கே தறி ஓட்டுற இடங்களில் வேலை செய்கிற எல்லாத்துக்கும் அன்னைக்கு தான் சம்பள நாளுங்கிறது தெரிஞ்சு திட்டமிட்டு லேட்டாக வந்திருக்கிறாரு விஜய் அவர்கள். அது சிபிஐ விசாரணையில் நல்லாவே தெரிஞ்சிருக்குது. நாங்கள் கேட்ட இடத்த கரூர் மாவட்டம் அதிகாரி தரலை, கலெக்டர் தரலை, எஸ்பி தரலை அப்படின்னு சொன்னாங்க. கோர்ட்டில் போயிட்டு நாங்கள் அவசரமாக போட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வந்தோன்னு இடம் கொடுக்கறதுக்கே தாமதம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு குற்றச்சாட்டை பொது வெளியில். ஆனால் நீங்கள் இடம் கேட்டதே தாமதமாக தான் கேட்டிருந்தீங்க. ஏன்னா உங்கள் பிளான்லேயே அது கிடையாது. குறிப்பாக நைட்டு ஒரு 8 மணிக்கே மரண ஓலம்ங்கிறது கேட்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் செருப்பை தூக்கி வீசுகிறாங்க, வாட்டர் பாட்டிலை தூக்கி வீசுகிறாங்க,
அது எதையுமே விஜய் கண்டுக்காம டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு இருந்தார். பாட்டிலுக்கு 10 ரூபா இந்த மாதிரி வரிகளை சொல்லி பாட்டு தான் பாடிட்டு இருந்தாரே தவிர அந்த மரண ஓலங்களுக்கு விஜய் அவர்கள் செவிசாய்க்கவே இல்லை. அதுவுமே போலீஸ் தரப்புலேருந்து கொடுத்த சிசிடிவி காட்சிகள் மூலமா அது தெளிவாக தெரிஞ்சிருக்கு சிபிஐக்கு. அதனால தான் அவர் திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்காங்க இவர்கிட்ட நிறைய விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஏற்கனவே இவங்களுடைய கட்சிக்காரங்க முன்னுக்கு பின் முரணாக தான் நிறைய பதில சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது தான் இப்போ சிபிஐ தெரிஞ்சுக்க விரும்பினுச்சு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பிற 150 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு 2வது ரவுண்டில், அதாவது இன்னைக்கு 2வது டைம் வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்கல்ல, இன்னைக்கும் சில முக்கியமான கேள்விகளை கேட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து விஜய் எத்தனை மணிக்கு வர்றதா இருந்தது, எத்தனை மணிக்கு வந்தார், சம்பவங்கள் எந்தெந்த மணிக்கு நடந்தது, விஜய் எப்போ பேச ஆரம்பித்தார், விஜய் எப்போ பேச்சை முடித்தார், விஜய் எப்போ அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு ஓடி வந்தார், இந்த மாதிரி பல கேள்விகளை வந்து சிபிஐ முன் வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக விஜய் வந்த டைம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் 11 மணிக்கே வந்து கரூரில் வந்து கூட்டம் வர தொடங்கிடுச்சு. நம்ம டைம் லைனோட சொல்லுவோம். 12 மணிக்கு விஜய் வந்து வந்திருக்கணும். ஏன்னா அந்த கட்சியோடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அப்படி தான் சொன்னார். அவங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்துலேயும் அந்த செய்திகளை வந்து வெளியிட்டாங்க. இன்னும் வந்து தளபதி வர்றாருன்னு அங்கே உள்ள நிர்வாகிகள் சொல்லி கூட்டத்தை கூட்டிகிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் 5 மணி வரைக்கும் அவர் வரவே இல்லை. 6 மணி ஆயிடுச்சு, அப்பவும் வரலை. நைட்டு 7:30 மணிக்கு வந்தார் விஜய். 7:30 மணிக்கு வந்து ஒரு 7:50 போல் பேச ஆரம்பிக்கிறாரு. 8 மணிக்கு மரண ஓலம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. 8:10க்கு மேலே அவர் வாட்டர் பாட்டிலை தூக்கி வீசுறாரு மேலேருந்து. ஏன்னா மரண ஓலம்ங்கிறது எல்லாத்துக்கும் கேட்டிருக்கோம், அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் கேட்டிருக்கோம். ஜென்ரேட்டர் வச்சிருக்க அறைக்குள்ளே போகிறாங்க, மரத்தில் ஏறுறாங்க, செருப்பை தூக்கி வீசுகிறாங்க கவனத்தை ஈர்க்கிறதுக்காக. ஆனால் எதுக்குமே செவி கொடுக்காம விஜய் அவர்கள் வந்து ஒரே ஒரு பாட்டிலை தூக்கி மேலேருந்து வீசுறாரு. இது மட்டும் இல்லாமல் டாப் வியூவில் இருக்கிறாரு விஜய். காரோட டாப் வியூவில் இருக்கிறாரு, அந்த பிரச்சார வாகனத்தோட டாப் வியூவில் இருக்கிறாரு. அவரால் எல்லாத்தையுமே பார்த்துருக்க முடியும். கீழே என்ன நடக்குதுங்கிறத அவருக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்துமே அவர் ஏன் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார்? கவனிக்காமல் பேசினாரா, அல்ல பார்த்துட்டு வேணும்னே பரவாயில்ல நடக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு பேசினாரா அப்படிங்கிற கேள்வியும் முன் வச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் போலீஸ் தரப்புலேருந்து வந்து நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்குறாங்க. கார் இதுக்கு மேலே இயக்காதீங்க, அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னு. உங்களுடைய பிரச்சார வாகனம் இதற்கு மேலே ஒரு அடி நகர்ந்தாலுமே இங்கே நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுப்பீங்களா? அந்த மாதிரி பல கேள்விகளை முன் வச்சிருக்கிறாங்க. அப்படி இருந்துமே விஜய் வந்து அவருக்கு எதுக்குமே செவி கொடுக்காம, நான் திட்டமிட்ட இடத்துல தான் என் பிரச்சார வாகனம் நிற்கும், அதனால என்ன பிரச்சனை நடந்தாலும் பரவாயில்லைங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் போய் வண்டியை நிறுத்தினாரா? இந்த மாதிரி கேள்விகளை முன் வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பாக நிறைய தள்ளுமுள்ளுகள் நடந்தது இல்லை, கூட்டம் அதிகமானனால தள்ளுமுள்ளு நடந்தது இல்லை. இதெல்லாம் நீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு யாராவது கார்ல இருந்தவங்கலாம் சொன்னாங்களா? அந்த பிரச்சார வாகனத்தில் இருந்தவங்க யாராவது சொன்னாங்களா? தெரிஞ்சுக்கிட்டே தான் நீங்க பண்ணீங்களா? இந்த மாதிரி கேள்விகளை முன் வச்சு பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சு விஜய் சரண்டராக வச்சிருக்கிறாங்க சிபிஐ. இப்படி பல்வேறு கேள்விகளை வந்து சிபிஐ முன் வச்சிருக்கிறாங்க. ஆனால் விஜய் தரப்புலேருந்து எந்த பதிலுமே இல்லை. இந்த உப்பு சப்பு இல்லாத பதில்கள் தான் வந்துட்டு இருக்குது. கடந்த முறை விசாரணையின் போது என்ன சொன்னாருன்னா, திமுக அரசு எங்களுக்கு போதிய ஒத்துழைப்பு தரல, காவல்துறை போதிய ஒத்துழைப்பு தரல, இந்த மாதிரி விஷயங்களை சொன்னாரு. ஆனால் சிசிடிவியில் தெளிவாக தெரியுது, அதிகமான காவல்துறை வந்து இவருடைய பொதுக்கூட்டத்துக்கு தான் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டத்துக்கு கூட 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினரை தான் அங்கே பணிக்கு போட்டாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வர்றாருன்னா 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினரை அங்கே போட்டிருக்கிறாங்க பணிக்கு. அப்படி இருந்தும் கூட சிசிடிவியில் இது எல்லாமே தெளிவாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட விஜய் தரப்புல இருந்து தொடர்ந்து இந்த பொய்யை, அதாவது தேஞ்சு போன ரெக்கார்டை சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? சாலைகள் வந்து வளைவாக இருந்தது, அதனால எங்களுக்கு வர்றதுக்கு லேட் ஆனிச்சுன்னு. ஆனால் சிபிஐக்கு தெரியாதா என்ன? காலையில் 9 மணிக்கு நாமக்கல்ல இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து 9:07 தான் கிளம்புறீங்கிறது சிபிஐக்கு தெரியாமையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்படி பல்வேறு கேள்விகளை முன் வச்சும் கூட விஜய் அவர்கள் வாயே திறக்கலை. அதாவது சிபிஐ கிட்ட என்ன சொன்னாருங்கிறது இனிமே தான் தெரிய வரும். ஏன்னா அவர் என்ன பதில் அளிச்சாருங்கிறது, அந்த பதிலை சிபிஐ ஏற்றுக்கிறதா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும். ஆனால் கட்சியின் நிர்வாகிகள் பொதுவெளியில் அவ்வளோ பேசுவாங்க. செந்தில் பாலாஜி காரணம், ஸ்டாலின் அவர்கள் காரணம், என்னைய பழிவாங்கிறதுனா பழிவாங்க சிஎம் சார், என் கட்சி தொண்டர்களை விட்டுருங்க, நிர்வாகிகளை விட்டுருங்க அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் இந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர், கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகனுடைய மனைவி கத்தியை கொண்டு வந்தாங்க, ஸ்ப்ரே அடித்தாங்க, இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. இது எதற்குமே சப்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நிரூபிக்கப்படக்கூடிய உதாரணங்கள், நிரூபிக்கப்படக்கூடிய சாட்சிகள் எதுவுமே விஜய் தரப்புக்கிட்ட இல்லை. வெறுமனே பொதுவெளியில் ஒரு அவதூறை மட்டுமே பரப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. நீதிமன்றத்தில் இதை சொல்லாமல் தவிர்த்துட்டு வந்தாங்க. ஏன்னா பொதுவெளியில் தான் எதை வேணாலும் சொல்லிடலாம்ல. பொதுவெளியில் சொல்லிடுறதுக்கெல்லாம் அக்கௌண்டபிலிட்டி யாரும் எடுத்துக்க வேண்டியது இல்லைல்ல. அதனால இஷ்டத்துக்கு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது தானே சிபிஐ கிட்ட, கரூரில் நடந்த சம்பவத்துக்கு காரணம் தமிழ்நாடு முதலமைச்சரும் செந்தில் பாலாஜி அவர்களும் தான் காரணம் நீங்கள் சொல்ல வேண்டியது தானே. ஏன்னா
அங்கே நீங்கள் வெறும் வாய்மொழியில் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க யாருமே. இவ்வளவு நாள் நீங்கள் பொதுவெளியில் சொன்ன மாதிரி அங்கே சாட்சிகள் தேவை, அது உங்ககிட்ட சுத்தமாக இல்லை. அதனால தான் இப்போ நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக வந்து இதை வச்சு ஒரு வலையை விரிச்சிருச்சு விஜய்க்கு. விஜய் வந்து இங்கே உள்ள ஒரு எஸ்ஐடி விசாரிச்சிருந்தா அரசியல் ரீதியாக அவருக்கு ஒரு கெயின் கிடைச்சிருக்கும். ஆனால் நீதி வென்றது, நீதி வெல்லும், இப்படியெல்லாம் ட்வீட்டை போட்டார் சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றணுன்னு. இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழிப்பிதுங்கி நின்றுட்டு இருக்கிறாரு. பாஜகவை எதிர்த்தும் பேச முடியலை, பாஜகவுக்கு எதிராக எந்த கருத்தையும் சொல்ல முடியலை, கொள்கை எதிரிக்கு எதிராக வாயை கூட திறக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ தெரிஞ்சிருக்கும் அவருக்கு பாயாசம்னா என்ன, பாசிசம்னா என்னங்கிறது இப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எஸ்ஐடி விசாரிக்கும் போது உங்கள் கட்சியில் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மதியழகனை மட்டும்தான் கைது பண்ணாங்க. உங்கள் கட்சி நிர்வாகிகளை கூட தேடினாங்க. அவங்க முன்ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் விட்டாங்க. முன்ஜாமீன் கோர்ட்டு சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்ம கைது பண்ணுறேன்னா கைது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சிபிஐ வந்து உங்கள் கட்சியவே கொண்டு போய் டெல்லியில் கூட்டிகிட்டு வாண்டுருச்சு. உங்கள் கட்சியோட பொதுச் செயலாளர்லேருந்து, தலைவர்லேருந்து, துணை பொதுச் செயலாளர்லேருந்து, இணை பொதுச் செயலாளர்லேருந்து எல்லாரும், உங்கள் டிரைவர் உட்பட எல்லாரும் இப்போ அங்கே தான் ஆஜராகிட்டு இருக்கிறீங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் விஜய்க்கு என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மாட்டிக்கிட்டாரு. முழுக்க முழுக்க சொல்லணும்னா பச்சையாக மாட்டிக்கிட்டாரு. இனி தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். விஜய்க்கு பாஜக தரப்புலேருந்து 3 வாய்ப்புகள் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று, நீங்கள் பாலிடிக்ஸை குவிட் பண்ணிடுங்க, அரசியலை விட்டு விலகுங்க. இல்லைன்னா பாஜகவில் வந்து சேருங்க. இல்லையா அதிமுக கூட்டணியில் இந்த எலெக்ஷனில் வந்து நீங்கள் கூட்டணி வச்சு போட்டி போடுங்க. இப்படி பல்வேறு வாய்ப்புகளை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் விஜய் என்ன பண்ண போகிறாருன்னு வரும் காலங்களில் தான் தெரியும். ஏன்னா பாஜக வந்து இவர் காங்கிரஸ் கட்சி இருக்கு இல்லையா, அது வளர்றதை பாஜக என்றைக்குமே விரும்பாது. இப்போ திமுக மேலே வந்து பாஜக கோபமானா கிடையாது, அது ஒரு ஆளுங்கட்சி அவ்வளோதான். தெலுங்கு தேசம் கட்சியில் எப்படி சந்திரபாபு நாயுடு இருக்கிறாரோ அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஸ்டாலின் இருக்கிறாரு. அது வந்து ஒரு மாநில கட்சி, அப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் காங்கிரஸ்க்கு ஒரு ஹோல்டை கொடுக்கறது வந்து தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்டு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தோளில் வச்சு சுமக்குதுன்னே சொல்லிடலாம். அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை வளர்க்குறதுக்கு 2 பேரும் பரஸ்பரம் 2 வேலையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க விஜயை புகழ்றதும் அவங்க காங்கிரஸ் கட்சியோட சைட் டீலிங் போடுறதும் இப்படி ஒரு விஷயமா தான் பல மாதங்களாக நடந்துகிட்டு இருக்குது. அது எல்லாமே பாஜக விரும்பலை. அதனால தான் நீங்கள் ஒன்று கட்சியை கலைச்சிருங்க, இல்லை எங்கள் கட்சியோட வந்து கூட்டணி வைங்க, இல்லை அதிமுகவோட போய் சேருங்க, இல்லாட்டி அரசியலை விட்டு விலகிடுங்க. இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. விஜய் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாருன்னு வரும் காலங்களில் தான் தெரிய வரும். காங்கிரஸுமே வந்து தாவேக்காவை பயன்படுத்தி தான் திமுக கிட்ட அதிக நெருக்கடியை கொடுக்க ஆரம்பித்தாங்க, நிறையா சீட்டை கேட்டாங்க. அது எதுவுமே நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா இவர் அரசியலுக்கு ஒருவேளை இப்போவே பயப்படுறாரு. ஒரு 2 சம்மன் அனுப்பிச்சோடனே பாஜகவை பார்த்து அப்படி பயப்படுறாரு. அப்படி இருக்கும்போது இவர் நீ கொள்கை எதிரின்னு பாஜகவை சொல்லுவாராங்கிறதே சந்தேகம்தான். அப்புறம் எப்படி காங்கிரஸ் நம்பும்? ஏன்னா காங்கிரஸ் இனி இவரை நம்பாது. இனி இவர் என்ன பண்ண போறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எது எப்படியா இருந்தாலும் அந்த 41 உயிர்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு பதில் கிடைச்சே ஆகணும், ஒரு நியாயம் கிடைத்தே ஆகணும். சரி, விஜய் தான் பாஜகவை எதிர்த்து எந்த குரலுமே கொடுக்கல, கூட உள்ள மற்ற கட்சி நிர்வாகிகளாவது குரல் கொடுப்பாங்களான்னு பார்த்தா அப்படியும் கிடையாது. ஏன்னா சிபிஐ வந்து இங்கே வந்து விசாரிச்சிருக்கலாம், சென்னையில் வச்சு நுங்கம்பாக்கத்தில் வச்சு விசாரிச்சிருக்கலாம். 2 டைம் டெல்லிக்கு இழுக்கிறாங்க. டெல்லிக்கு நீ வா மகனே அப்படின்னு சொல்லி 2 டைம் கூப்பிட்டுட்டாங்க. அவர் 2 டைம் இப்போ போய் ஆஜராகிட்டு இருக்கிறாரு. கடந்த முறை கருப்பு சட்டை போட்டுட்டு போயிருக்கிறாரு விஜய். பாருங்க எங்கள் தலைவரை மோடியவே அசர வைக்க போறாரு, மோடி கண்ணிலே விரல விட்டு ஆட்ட போறாருலாம் சொன்னாங்க. நேற்று வெள்ளை சட்டையை போட்டுட்டு போயிட்டு சமாதானம், நான் உங்கள் அடிமை, சரண்டர்னு முடிவு எடுத்துட்டாரா என்னன்னு தெரில, வெள்ளை சட்டையை போட்டுட்டு போயிருக்கிறாரு. நம்ம வந்து இந்த சட்டையை வச்சுல இது குறியீடுலாம் நம்ம பார்க்கறது இல்லை. பட் அந்த கட்சிக்காரர்கள் சொன்னாங்க கருப்பு சட்டை போட்டோன்னே. அதனால தான் இந்த எக்ஸாம்பிளையும் நம்ம சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் படத்துக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுக்குது, அதுக்கும் எந்த வாயே அவர் திறக்கலை. கூட உள்ள மற்ற திரைப்பிரபலங்கள்லாம் வாயை திறக்கிறாங்க இந்த மாதிரி விஜய்க்காக. ஆனால் விஜயை வாயை திறக்கலைன்னா விஜயோட அரசியல் நிலைப்பாடு தான் என்ன பர்பஸ்க்காக அவர் அரசியல் வந்திருக்கிறாரு? வெறுமனே வாய்ச்சவடால் விடுறதுக்காக அரசியல் வந்திருக்கிறாரா? இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்குது. வரக்கூடிய காலங்களில் சிபிஐ என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.